ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5 அதில் முதல் கணக்கு பார்க்கலாம். அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. இதுதான்ப்பா இந்த வெண்படம். இந்த வெண்படத்துலேருந்து தான் நமக்கு ஒரு 7 கணக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி அப்படின்னு 3 கணங்கள் இருக்குது. 3 ஒன்றுக்கு கலந்து இருக்குது. சரிங்களா? அதுலேருந்து ஒன்றுக்கு தனித்து நம்ம ஒவ்வொரு சம்மாக போட போகிறோம். இந்த வெண்படத்துலேருந்து இந்த சப்டிவிஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி இது ஏன்ற கணம், இது பீன்ற கணம். இந்த ஏவில் பீன்ற இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறத மட்டும், அதாவது ஏன்ற வட்டத்துக்குள்ளே பீன்ற வட்டத்தில் உள்ள உறுப்பை கழிச்சிட்டு மீதி எழுதணும். அப்போது இதுதான் பி. சரிங்களா? இந்த பியை இப்படி கழிச்சிட்டா மீதி ஏ இருக்கும். அது இந்த 3 உறுப்பு தான் நமக்கு இருக்கும். அப்போ என்ன உறுப்பு வரும்? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4, 6, 3. அடுத்தது பி மைனஸ் சி. இப்போ போட்ட போல தான் ஏயில் பியை கழித்தோம். இப்போ பியில் சியை கழிக்கணும். இது ஃபுல்லாக சி. சரிங்களா? இது ஃபுல்லாக சி. மீதி இருக்கிற இந்த 3 உறுப்பு தான் என்னது? -1, 5, 7. இது மட்டும்தான் என்ன வரும்? பி மைனஸ் சியில் வரும். பியிலேருந்து சியை கழிச்சிடும். அப்போது பி மைனஸ் சியில் -1, 5, 7. அடுத்தது ஏ யூனியன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா யூனியன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிப்போம். ஏ டேஷுங்கிறது இது ஃபுல்லாக ஏப்பா. இதில் இல்லாத உறுப்பு எல்லாமே ஏ டேஷில் வரும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எஸ், இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த மொத்த கணத்தையும் நம்ம எழுதுவோம். எஸ் ஈக்குவல் டு இதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இங்கே வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஏவை எழுதுவோம். 4, 6 இருக்குது. அப்புறம் இங்கே 3 இருக்குது. அப்புறம் -1, -2 இருக்குது. சரிங்களா? அடுத்தது பியில் 5, 7, 8 இருக்குது. இதுவரை எழுதிட்டோம். அடுத்தது 0, -3 இருக்குது. இப்போ வெளியில் இருக்கிறதையும் இதுவும் தான் ஃபுல்லாக இருக்கிறதுல தான் ஏ டேஷ்னா இப்படி வரும் தனியாக. சரிங்களா? இப்போ நம்ம அனைத்து கணத்தை எழுதுகிறோம். எஸ்ஸுங்கிறது அனைத்து கணம். இப்போ எழுது 0, -3 எழுதிட்டோம். அடுத்தது 2, 1, 1. இதுதான் என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போது ஏ டேஷ்னா இதுலேருந்து ஏவை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். இப்போ என்ன வரும்? ஏ டேஷ் இப்போது 5, 7 இந்த ஃபுல்லாக இந்த ஏ ஃபுல்லாக நம்ம விட்டுடணும். இப்போது 5, 7 இந்த 8. அடுத்தது 0, -3 இங்கே இருக்குது. அப்புறம் இந்த 1, 2. இது என்னதுன்னா இதுதான் இப்போது ஏ டேஷ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பி டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும். பி டேஷ் என்ன வரும்? பியில் இருக்கிற உறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எழுதணும். அப்போது 4, 6, 3. அப்புறம் 0, -3. அப்புறம் இங்கே வெளியில் இருக்கிற இந்த உறுப்பு 1, 2. சரிங்களா? இப்போது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் தான் நமக்கு தேவை. அப்படிங்கும்போது இதையும் சேர்த்து எழுதணும். ஆனால் பொதுவான உறுப்பு வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும், 2 தடவை எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏ டேஷில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். 5, 7, 8, 0, -3, 1, 2. சரிங்களா? இப்போது அடுத்தது யூனியன்றதுனால சேர்த்து எழுதணும். அடுத்தது பி டேஷ் எழுதணும். 4 இருக்குங்களான்னு பாருங்கள். 4 இல்லை. அடுத்தது 6 இங்கே இருக்குங்களா? இல்லை.
அடுத்தது 3 இருக்குங்களா, -3 தான் இருக்குது, +3 இல்லை, அப்போது 3 வரும். அப்புறம் 0 இருக்குங்களா, இருக்குது, அப்போது அதை எழுதக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எழுதிட்டோம், அதனால் மறுபடியும் எழுதக்கூடாது. அடுத்தது -3 எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. 1 எழுதிட்டோம், எழுதக்கூடாது. 2 எழுதிட்டோம், எழுதக்கூடாது. அப்போது இதுதான் என்னதுன்னா A' யூனியன் B'. ஓகேங்களா. அடுத்தது 4th சப்டிவிஷன் A' இன்டர்செக்ஷன் B'. இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும். அடுத்தது வந்து ரெண்டுத்துலேயும் பொதுவானது மட்டும்தான் எழுதணும். இந்த இன்டர்செக்ஷனுங்கிறது பொதுவான இதை தனியாக எடுத்து எழுதணும். அப்போ பொதுவானது இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது, 4 இல்லை, 6 இல்லை, 3 இல்லை, 5, 7, 8 இல்லை, 0, -3, 1, 2 இருக்குது. அப்போது A' இன்டர்செக்ஷன் B'ங்கிறது 0, -3, 1, 2. இவ்வளோ தான். A' இன்டர்செக்ஷன் B'ங்கிறது 0, -3, 1, 2. அவ்வளோதான். அடுத்தது 5th பார்க்கலாம். 5th சப்டிவிஷன் B யூனியன் C ஹோல் டேஷ் வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த கணத்துலேருந்து B யூனியன் Cயை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எழுதணும். ஃபஸ்ட்டு B யூனியன் C வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். B யூனியன் Cங்கிறது என்னது, B இது ஃபுல்லாக B, இது ஃபுல்லாக C. சரிங்களா. Bயில் இருக்கிறது -1, -2, -1, -2, அடுத்தது 5, 7, 8. இப்போது Bயில் உள்ள எல்லாமே நம்ம எழுதிட்டோம். அடுத்தது Cயில் உள்ளதை எழுதணும். அப்போது அடுத்தது என்ன வரும், 3, 0, -3. இதுதான் என்னதுன்னா B யூனியன் C. இப்போது இந்த B யூனியன் Cயை நம்ம Sலேருந்து கழித்து எழுதணும். மொத்த கணத்துலேருந்து நம்ம கழித்து எழுதணும். மொத்த கணத்தில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். -1, -2, 5, 7, 8, 3 இங்கே இருக்குது. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு Sலேருந்து எழுதுனா அதுதான் வந்து என்னதுன்னா B யூனியன் C ஹோல் டேஷ் அப்படிங்கிறது. சரிங்களா. இப்போது 4 இங்கே இல்லை, அதனால் 4 எழுதிக்கலாம். 6 இல்லை, அடுத்தது 3 இருக்குங்களா, 3 இருக்குது, அப்போது எழுதக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடாதுப்பா. B யூனியன் C வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த B யூனியன் Cயை Sலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இப்போது -1 இருக்குது, அடுத்தது -2 இருக்குது, 5 இருக்குது, 7, 8, அடுத்தது 3 இங்கே இருக்குது, அடுத்தது 0 இருக்குது, -3 இருக்குது. இப்போ இதில் இல்லாத உறுப்பாக தான் என்னென்ன பண்ணுவோம், இங்கே நம்ம இங்கே எடுத்து எழுதணும். மொத்த கணத்துலேருந்து B யூனியன் Cயை வந்து கழிச்சு எழுதுறது தான் B யூனியன் C ஹோல் டேஷ் அப்படிங்கிறது. அப்போ இல்லாத உறுப்பு 4, 6, 2, 1. சரிங்களா. 5th சப்டிவிஷன் இது. அடுத்து